பூரண கொழுக்கட்டை, தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். பூரண கொழுக்கட்டை, ஆனால் இது ஒரு காரம் வைத்த பூரண கொழுக்கட்டை. இது எப்பொழுதும் போல வெல்லம் இனிப்பு அல்ல, இது பாசிப்பயிறு மற்றும் உப்பு வச்சு உப்பு பூரண கொழுக்கட்டை. வாங்க அதை கப் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு, இடியாப்பம் மாவுன்னு இப்படி எது கிடைச்சாலும் அதை வாங்கிக்கலாம். அந்த மாவு அல்லது வீட்லேயே நம்ம அரிசி மாவு திரித்து தயார் பண்ணிக்கிறதுனாலும் தயார் பண்ணிக்கலாம். அந்த மாவை எடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம கொழுக்கட்டை செய்வதற்கு முன்னாடி பொதுவாக எந்த பண்டம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அது சுவை மற்றும் செய்முறையை நம்மளுக்கு சுலபமாக்கி கொடுக்கும். இப்போ அதை நான் லேசாக கொஞ்சம் நிறமாற்றம் வர்றதுக்கு முன்னாடி பக்குவத்து வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ லேசாக வறுப்பட்டுடுச்சு. 1:2 என்ற பங்கு விகிதத்தில் நம்ம தண்ணீரை கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 கப்பு சிறு பயிறு அல்லது பச்சை பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு வகையை, பச்சை பருப்பு சிறு பருப்புன்னு பொங்கலுக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அல்லது பயிறு வகை பிடிச்சிருக்கவங்க பயிறு வகையும் சேர்த்துக்கலாம். அதை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். அது கூட 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இது ரொம்ப மிதமான காரத்தை கொடுக்கும். 2 மிளகாய் இருந்தால், கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மற்றும் சிறிதளவு தேங்காய் பூ. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி லேசாக ஒன்றும் பாதியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இதை இப்போ பக்கத்தில் வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்ச உடனே அடுப்பு அணைச்சிடலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியை அடுப்புலேருந்து எடுத்து கொழுக்கட்டை மாவை போட்டு கலர போகிறோம். இப்போ நம்மளுடைய வறுத்த மாவை கொதிக்கும் தண்ணியில் போட்டுற போகிறோம். ரெண்டுமே சரியான பக்குவத்தில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி சட்டுன்னு கட்டியாக வந்துடும். அப்புறம் நம்ம நல்லா இப்படி கரண்டியை வச்சு கட்டிகள் இல்லாமல் அதை உடச்சி விடலாம். நம்ம வறுத்துருக்கிறதுனால சுலபத்தில் கட்டிகள் உருவாகாது. அதுக்கு தான் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வறுத்து எடுக்கிறோம் அதை. இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் தயார் பண்ணலாம். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. சிறிய மாவு உருண்டை எடுத்துக்கோங்க. நாம் சொன்ன மாதிரி செய்தோன்னா மாவு உருண்டைகள் தப்பில்லாமல் வெடிப்பில்லாமல் சுலபமாக இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு வரும். இந்த பூரணத்தில் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ சிறிதளவு உப்பு போட்டு தயார் பண்ண நம்மளுடைய பூரணம் இருக்குது. அதை எடுத்து மெதுவாக இப்படி செய்யப்பட்ட அரிசி மாவு சொப்புகளுக்குள்ளே இதை வைக்கணும். அல்லது உங்ககிட்ட கொழுக்கட்டை செய்யக்கூடிய அச்சுகள் இருந்தால் அந்த அச்சில் போட்டு செய்து வைக்கலாம். இப்போ நம்ம அருமையாக கொழுக்கட்டைகளை தயார் பண்ணிட்டோம். 10 நிமிஷம், குறைந்தது 10 நிமிஷமாவது நம்ம இதை ஆவியில் வச்சு வேக வைக்கணும். அது நம்ம இட்லி தட்டுகள், குக்கர் தட்டு எதில் வேணாலும் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது நம்ம அடுப்பில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் பார்த்துட்டு, இல்லைன்னா இன்னொரு 2-3 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கலாம். 12 நிமிஷங்கள் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளுடைய கொழுக்கட்டைகள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்மளுடைய கொழுக்கட்டைகள் ரொம்ப சுவையாக மெத்தென்று அருமையாக வந்திருக்கு. இதை நம்ம பரிமாறும் தட்டுக்கு மாற்றலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான கார பூரணம் வைத்த கொழுக்கட்டை எப்படி செய்யறது, சுவையான பூரணம் வைத்து செய்யப்பட்ட கொழுக்கட்டைகள் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டைகளை நம்மளுடைய பாரம்பரியமான முறைப்படி, அதாவது மாவு அரைச்சு தயாரிக்கும் விதத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, அருமையான சுவையான தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை. இப்போ இதை நம்ம பாரம்பரியமான முறையில் எப்படி செய்வோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது பச்சரிசியை ஊற வச்சுருக்கோம். நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊறணும். ஊறின பச்சரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மையாக அரைக்க போகிறோம். மையாக விழுதாக நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, சிறிதளவு தண்ணீர் இந்த வெள்ளத்தில் ஊற்றி இது நல்லா கரையிற மாதிரி பார்த்துக்கலாம். இதை மிதமான தீயில் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். இந்த ஊற வச்ச அரிசியை நல்லா மையா அரைச்சிக்கலாம்.
நல்ல மையாக அரைக்கப்பட்ட மாவு நம்மக்கிட்ட இப்போ தயாராக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே ஒரு வெடிக்கட்டி வச்சு அதனுடைய அழுக்கெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சிடலாம். சிறிதளவு தண்ணி தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரத்தில் தயாராகும். இப்போ நம்மளுடைய தேங்காய் பூ இது கூட சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நம்மளுடைய பூரணம் தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சிறிது நேரம் ஆற விட்டுடலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பாத்திரத்துக்கு 1/2 டம்ளர் அளவிலான தண்ணீரை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்தோடனே சிறிதளவு உப்பு, அதாவது நம்ம எப்போவுமே எல்லா பதார்த்தத்துக்கும் சேர்க்குற அளவு உப்பு இதில் சேர்க்கக்கூடாது. ஆனால் இந்த கொழுக்கட்டைக்கு சிறிதளவு உப்பு இருக்கும் பொழுது தான் அதனுடைய சுவையை அதிகரித்து கொடுக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே 1 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா தீயின் அளவை நம்ம நல்லா குறைச்சிடணும். குறைச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு இதில் ஊற்ற போகிறோம். இதில் இருக்கிற நீரையும் வழித்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கான தண்ணி இதில் ஊற்றலாம். நம்ம ஏற்கனவே 1/2 டம்ளர் ஊற்றிருந்தோம். மறுபடியும் மிக்ஸி ஜாரை அலசி அதில் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றணும். இப்போ திரும்பவும் ஒரு 1/2 டம்ளர், ஆக மொத்தம் 1.5 டம்ளர் தண்ணீர் இதுக்கு ஊற்றுறோம். நம்ம ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா பக்கவாடுகளிலிருந்து மாவு இளகி வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுடைய மாவு ஒரு முக்கால் பாகம் வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டையை திரும்பவும் ஆவியில் வேக வைக்க போகிறோம். அப்போது அது 3/4 பாகம் வெந்துடுச்சுன்னு ஆகிடும். அந்த பக்குவத்தில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்மளுடைய கொழுக்கட்டைகளை தயார் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாவு பாத்திரத்தின் பக்கவாடுகளில் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி கிளறி இருப்போம். நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்மளால் கொழுக்கட்டைகளை தயார் பண்ண முடியும். நம்மளுடைய மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்மளோட கொழுக்கட்டையை தயார் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொழுக்கட்டைகளை செய்து வைக்க வேண்டிய பாத்திரத்தில் அல்லது இட்லி தட்டில் லேசாக எண்ணெயை தடவிக்கோங்க. உங்களுடைய விரல்களுக்கும் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, மாவின் தன்மை ரொம்ப அழகாக ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கொழுக்கட்டைக்கு ரொம்ப அதிமுக்கியமானது நல்ல பச்சரிசி. அதாவது பச்சரிசி வந்து தன்மை மாவு ரொம்ப நீர்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும், கொழுக்கட்டையில் இந்த மாதிரி ஒட்டாத தன்மை கிடைக்காது. என்ன பண்ணாலும் ஒட்டிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து நல்ல பச்சரிசியை உபயோகப்படுத்துங்க. இது மாதிரி சிறு தட்டிட்டு பூரணத்தை இதுக்குள்ளே வச்சு இப்போ நம்ம அழகாக மூடிடலாம். இந்த மாவு அடுப்பில் வச்சு கலர்னதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு சுலபமாக இது மாதிரி செய்யறதுக்கு வரும். நம்மளுடைய கொழுக்கட்டைகள் முழுவதுமாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச மாவு வச்சு இதே கொழுக்கட்டைகளை செய்திருக்கோம். ஆனால் இதே முறையை நாம் உலர்ந்த அரிசி மாவு வச்சு செய்கிற விதத்தை ஏற்கனவே நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டேப் அல்லது மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒலிப்பதிவு உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்து அந்த முறையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சரியாக கொதிக்கிற தண்ணியில் வச்சு நம்ம இட்லி தட்டில் எப்படி இட்லி பானைக்குள்ள எப்படி இட்லி தட்டு வைப்போமோ அதே முறையில் வச்சிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அருமையான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு பார்த்தீங்களா? நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.